கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. ஐயோ, படம் வேற லெவலுங்க. ஐயோ, உள்ள டிஜிட்டல்ல அப்படியே புது படம் பார்த்த மாதிரி அழகுன்னா அழகு. கேப்டனு அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், அவ்வளவு அழகு. அந்த கோட் ஷூட்டில் வர்ற ஓப்பனிங் ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க, ரோப்பு இல்லாமல் அடித்து விசில் அடித்து வாயெல்லாம் வலிக்குதுங்க. என்னங்க அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபரு இப்போல்லாம் வந்து ப்ளூ கிராஸ்லாம் வந்து அவ்வளோலாம் குதிரையெல்லாம் வச்சு பண்ண முடியாது. அந்த ட்ரெயின் ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 குதிரையை வச்சு எத்தனை நாள் ஷூட் பண்ணால் இந்த உள்ள ஆர்கே சினிமா சார் இருக்காரு. எக்ஸ்ட்ரானரி சினிமாட்டோகிராஃபிங்க. எதுவும் கிடையாது, அப்படியே பல இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கார் கேப்டன்னு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உண்மையிலே கண்டிப்பாக இந்த மாதிரி ரீரிலீஸை அன்பு தம்பிகிட்ட சொல்லி, விஷ்ணு எப்பவுமே ரீரிலீஸ் பண்ணதான் நம்ம தேட்டரு. அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை பழையபடி ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போ தான் தெரியும், ஒரு ஊமை ஒலிகள், ஒரு மாநகர காவல், ஒரு புலன் விசாரணை இதெல்லாம் வந்துச்சுன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அதே மாதிரி கமல் சார் படம், ரஜினி சார் படம், எல்லா படமுமே ரீரிலீஸ் ஆகணும். அது ரீரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அதுக்கு மக்கள் இவ்வளோ தூரம் சிரத்தை எடுத்து காலையில் 8 மணிக்கு பாருங்கள், தேட்டரே கார் பார்க்கிங்கே இல்லைங்க, ஹோல் ஃபுல்லு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, அவரோட படம் என்னைக்கு பார்த்தாலுமே அதே ஃபயர், அதே இது இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு 100வது படம் அவருக்கு. ஆனால் 100வது படமும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி இன்னும் 100 நாளை கடந்து ஓடுன்னு நினைக்கிறேன் நான். அந்த பார்த்த வைபு இன்னும் அப்படியே இருக்குது. ஆமாம், நான் மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் அத்தனை பேருமே வந்து அவர் வந்து மிஸ் பண்ணாத ஆளே கிடையாது. எம்ஜிஆர் பாடல்கள்லாம் எப்படி யாருக்கு பொருந்தோ இல்லையோ, எம்ஜிஆர் ஐயாவுக்கு பொருந்த மாதிரி அவருக்கும் சபையாக பொருந்தும். நான் படம் பார்க்குறேன். அதான் அவரோட வைப் நல்லா இருந்தது உண்மையாலுமே அவருக்கு. ஏன்னா 2 பேரும் செந்தூர பாண்டியில் வந்து விஜய் சாருக்கே வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் சட்டிப்புட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துனவர் அவர் தான். அவர் மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற எத்தனையோ கலைஞர்களுக்கு எல்லாத்தையுமே மேலோக்கி நிறுத்தினவர் அவர். ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, கம்ப்யூட்டர் அப்படி இப்படின்னு இருக்கிற இந்த டைம்ல இப்போ நம்ம எதை பார்த்தாலும் அதுல ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாத ஒரு ஃபீல் நமக்கு தெரியும். கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது, டே இது அது கிடையாதுடா, இது வந்து கிராஃபிக்ஸ்டா, அது 100 பேர் கிடையாதுடா, 50 பேர் தான்டா இருந்துச்சு, அதை 100ஆ காட்டியிருக்காங்க. ஆனா நீங்க இதுல பாருங்க, 50 பேருன்னா 50 பேரு தான், உயிருள்ள 50 பேரு. 100 பேருன்னா 100 பேர், உயிருள்ள 100 பேர். அந்த கடைசியில மன்சூர் அரெஸ்ட் பண்ணிட்டு ரோட்ல கூட்டிட்டு வராங்கல்ல, அந்த ஆர்டிஸ்டுங்களை, அந்த ஜனங்களை பார்த்தீங்களா? அது எங்கேயாவது கிராஃபிக்ஸ் உங்களுக்கு இருக்கா? நடந்து வர்றாங்க, இடிக்கிறாங்க, கீழே விழுறாங்க, எழுந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினலாக இருந்தது. இப்போ எந்த படம் எடுத்தாலும் ட்ரோன் இருக்கு, அந்த டைம்ல ட்ரோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான்லாம் ஒர்க் பண்ண அதே கிரெயின் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க, அதே ட்ராலி வச்சு பண்ணியிருக்காங்க. விஜய் பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து டியூப் ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. அவர் அந்த ட்ரெயின் மேலே ஏறையெல்லாம் வரும்போது அப்படி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா அவர் பயப்படுற ஆள் கிடையாது. ஷூட்டிங்கில் வரும்போதெல்லாம் அந்த ஷோல்டர் இறங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படின்னா, என்ன விஜய் என்னமோ ஹேங்கரை தூக்கி விடுற மாதிரி தூக்கி விட, பழகி பூச்சிப்பா அப்படின்னுவாங்க. ஸோ அவர் அப்படி நடந்து வரும்போது, அந்த கேப்டன் பிரபாகரனா நடந்து வரும்போது, அந்த கெட்டப்பில் நடந்து வரும்போதெல்லாம் அவ்வளவு அழகாக இருந்தது. படம் பார்க்கும்போது என்னையும் அறியாமலேயே உடம்புல உள்ள மயிரெலாம் அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. இப்போவே அவ்வளோ பிரம்மாண்டம் தெரியுதுனாக்கா 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இது. அப்போது அந்த காலகட்டத்தில் இது எவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், கேப்டன் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத அந்த ஒரு பொக்கிஷம் என்றால் 100வது படம் எந்த நடிகருக்குமே ஓடினதில்லை, இந்த கேப்டன் பிரபாகரன் தான் ஓடி இருக்கு. அதற்கு காரணம் இயக்குனர் அவர்கள் ஆர்கே செல்வமணி சார். நீங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சம், சரிங்களா? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், ஆர்கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டம். அதே மாதிரி மன்சூர் அலிகான் சார் வில்லன், அந்த 90 காலகட்டங்கள்லாம் பிரபாகரா அப்படின்ற மாதிரி தன்னை அறியாமலே அந்த பிரபாகரன் வீரபத்ரன் கேரக்டராகவே நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. அது படம் பார்க்கும்போதே தெரியுது. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர்,
ட்ரெண்ட் இப்போ மட்டும் அவர் எழுதுறாருன்னா பிச்சுட்டு ஓடும் படம். செம சூப்பர். படம் வேற லெவலாக இருந்ததுண்ணா. அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட என்ட்ரியிலேருந்து அவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பராக இருந்தது, வேற லெவலாக இருந்தது. மன்சூர் அலிகான் சார் அறிமுகம், அவர் வேற லெவல், சான்ஸே இல்லைண்ணா. இப்போ கூட நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வராங்க. பட் அவர் அந்த காலத்தில் அப்போவே வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்கிறாருன்னா நிஜமாலே பெரிய விஷயம்தான். சாங்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. தேட்டரே செம வைப்பாக இருக்குது. நான் கண்டிப்பாக கேப்டனுக்காக வந்து பார்க்கலாம். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நான் அவரை படத்தெல்லாம் பார்க்கணும். இல்லை, நான் முன்னாடி இந்த மூவி பார்த்தது இல்லைன்னா இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஐயோ, அதுதான் அறிமுகம்னு போட்டிருந்தாங்கன்னா அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது யாரும் அந்த மனுஷன் இவ்வளோ செமையாக பண்ணியிருக்கிறாரு, அப்படிதான் இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை, அவர் நிறைய படம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் அறிமுகத்திலே வேற லெவலாக பண்ணியிருந்தார். கண்டிப்பா வேற லெவலா இருக்குங்க. உள்ள ஃபுல்லா வைபு தான், செமையா என்ஜாய் பண்ணோம். சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து எப்படி சொல்றது, ஒரு வரம் தான். அவரை வந்து மிஸ் பண்ற எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். வல்லரசு, ரமணா, அவரோட நிறைய மூவி நல்ல மூவிஸ் இருக்குண்ணா. அது எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆட்டமா தேரோட்டமா சரி, முதல் பாட்டும் சரி, நான் ஒன்ஸ் மோர் கேட்டேன். ஆனால் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க க்யூப்பில், அதனால் போடல. அந்த கிளைமேக்ஸில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சாங்கு தம்பி. ஸோ அந்த பாட்டு அதுக்கான லைட்டிங் எஃபெக்ட்லாம் உள்ளே போட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டைலாக் உள்ள லியாத் சார் இருக்காரு. என்ன மாதிரி டைலாக்லாம் எழுதியிருக்காருங்க. டே அப்பா, கேட்கும் போதே அப்படி பூஸ்பம் ஆகுது பார்க்கும்போதே. கேப்டனுடைய டைலாக்காக சரி, மற்ற டைலாக்காக சரி, மன்சூர் அலிகான் உள்ள இருக்காரு. ஃபைட்டு, சாங்கு, லொக்கேஷனு, ஐயோ பயங்கரங்க. இந்த மாதிரி படங்கள், ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஹாரர் படம்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி ஊமை விழிகள்னால் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது, த்ரில்லிங் படமே கிடையாது. 100வது நாள் ரிலீஸ் பண்ணாங்க வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் படமே கிடையாது. ஸோ அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, சிவப்பு ரோஜாக்கள் ரிலீஸ் பண்ணட்டும் ரீரிலீஸு. அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் படம் இருக்குமா, நம்மளே அப்படியே செகண்ட் ஷோலாம் உட்காந்து பார்க்க முடியாது அப்போல்லாம் அந்த காலத்தில். அந்த மாதிரி படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்படின்றது ஒரு அன்பான வேண்டுகோள். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் தயவுசெய்து வந்து மனசில் வச்சு தயவுசெய்து ரீரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிலீஸ் பண்ணதை விட மிகப்பெரிய வருமானத்தை எடுப்பீங்க, அதுதான் உண்மை. எனக்கு வந்து ஒரே இடத்துல ஆளுங்க கிளாப்ஸ் அடிச்சது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது நம்ம மறுபடியும் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி மாறும், இல்லைன்னா இப்படி மாறும். இது எப்படியுமே மாறல. எந்த டயலாக் அப்போ கிளாப்ஸ் அடிச்சதோ அதே டயலாக் சில படங்கள், இந்த படம்ல ரிலீஸ் ஆகும்போது சில குழந்தைங்க பிறந்திருக்க கூட இருக்காது, அவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல அப்போ எந்த அளவுக்கு அங்கே யூடியூப் பார்த்துருப்பாங்க, எந்த அளவுக்கு விஜயகாந்த் மேல ஒரு இது வச்சிருப்பாங்க. அந்த டயலாக்ஸா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற அந்த பாலிடிக்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த டயலாக் அப்போவே எழுதியிருக்காங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேப்டன் பிரபாகர் மாதிரியே என்னோட சகலகலா வல்லவனும் படிக்காதவனும் எங்கேயோ கேட்ட குரலும் மாவீரனும் எல்லாம் வரட்டும், வந்த நாட்கள் எல்லாம் வரட்டும், தியேட்டர்ல உட்காந்து பார்ப்போம். கேப்டன் அவர்கள் இன்னைக்கு விட்டு சென்ற அந்த பாதையை பல பேர் இன்னைக்கு பின்தொடர்ந்துட்டு வராங்க. உதாரணத்திற்கு லெஜண்ட் சரவணன் அவர்கள், எப்படி எம்ஜிஆர் ஐயா அவர்களும் சரி, கேப்டன் அவர்களும் சரி, அவரோட வீட்டுக்கு இல்லை அவரை சந்திக்கிறதுக்கு போனாங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை வைப்பாரு. அதே மாதிரி லெஜண்ட் அவர்களும் அவரை சந்திக்க போனாங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை வைக்கிறாரு. ஏன்னா சமீபத்தில் நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போதான் நான் நினைச்சேன், ஆஹா இப்படி ஒரு மாமனிதர் இருந்து கொண்டு இருக்கிறாரு, இன்னும் அவர் வந்து வெளியில தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மன கஷ்டம் தான். ஏன்னா நான் பல இயக்குநர்களுக்கு, பல தயாரிப்பாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது நன்றி விசுவாசம், அது பின்னாடி. ஆனால் இன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் அவர்கள், அதன் பிறகு கருப்பு எம்ஜிஆர் அவர்கள், சிகப்பும் கருப்பும் கலந்ததுதான் இந்த லெஜண்ட் அவர்கள், லெஜண்ட் சரவணன் அவர்கள். நீங்க வேணா பாருங்க. நான் வந்து இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர், நடிகர், தொழிலதிபர், அதையும் தாண்டி ஒரு மனித நேயம் உள்ளவர், ஒரு மா மனிதர். அது அவர் கூட பழங்கினவங்களுக்கு தான் தெரியும். கூடிய விரைவில் இன்னும் ஒரு வருஷத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு, இன்னைக்கே அவர் பெரிய ஒரு இடத்துக்கு வந்தவர் தான். ஆனால் கூடிய விரைவில் பாருங்க மிகப்பெரிய இடத்துக்கு வருவாரு.
தண்ணியில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. தண்ணியில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. தண்ணியில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. சார் எப்படி சொல்றது, அவரோட அழகு தனிங்க சார். அவரை ஃப்ரேம்ல பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்காரு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க, எல்லாருமே வந்து தியேட்டர்ல பாருங்க. கேப்டன் பிரபாகரன் அந்த டயத்தில் நாங்களாம் 90s கிட்ஸ், இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கு. அவரை ஸ்கிரீன்ல அவரோட ஃபைட்ல இருந்து எல்லாமே அருமையா இருக்கு சார். ஆமாம் சார், அதை தான் சொல்றேனே. எல்லாரும் புதுசா பாக்குறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, என்னடா ஹீரோவை காணாம, படம் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் சின்ன ஹீரோவை காணாமன்ற மணிக்கு இருக்கும். ஆனா கரெக்டான டைம்ல என்ட்ரி கொடுப்பாங்க, அவ்வளோ அருமையா இருக்கு. அந்த ஓப்பனிங் சீன், ஓப்பனிங் ஃபைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, அப்போ வந்து நம்ம ரிலீஸ் டேட்ல பார்த்ததை விட இப்போ பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கு. இன்னும் படம் சூப்பரா இருக்குது. ஏன்னா வசனம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைம் பார்க்கும்போதெல்லாம் அனல் பறக்கும். அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வசனம்லாம் பேசுறதுக்கும் ஆள் இருக்காது. நல்லா போல்டா நல்லா பேசியிருக்காரு. ஆமா, அதாவது சொல்லுங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த எஃபெக்ட் நம்ம எப்படி நம்ம காட்சி தியேட்டர்ல தான் அந்த டைம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ எப்படி நம்ம பார்த்தோமோ அதே எஃபெக்ட் தான் இப்போ நம்ம பார்த்துக்கணும். என்ன ஒன்றா நிறைய நடிகர்களுக்கு வந்து 100வது படம் வந்து அமைஞ்சிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக அமைஞ்ச படம். அதெல்லாம் வந்து அந்த டைமில் ரொம்ப கொண்டாடின படம். இந்த டைமில் இந்த படம் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும். பார்த்தா தான் வந்து இந்த அளவுக்கு, அதாவது டெக்னாலஜி வளராமையே வந்து எடுத்த படம், ஒரு நல்ல திரைப்படம், எல்லாரும் பார்க்கலாம். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், நான் வந்து விஜய் சாரோட ஃபேன். சரிங்களா? விஜய் சார் வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க கேப்டனோட தம்பி அப்படின்னு சொல்லி. நானும் தான், நான் விஜய் சாரோட தம்பி, கேப்டன் அவர்களோட தம்பி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே இப்போ எம்ஜிஆர் ஐயா அவர்களையும் வந்து எல்லாருமே பங்கு போட்டுக்கலாம். ஏன்னா இவர் ஒரு பொது சொத்து. கேப்டன் அவர்களும் எல்லாருக்கும் உள்ள ஒரு பொது சொத்து தான் அவர். அதே மாதிரி லெஜண்ட் சரவணன் அவர்களும் எல்லாருக்கும் உள்ள பொது சொத்து தான். அந்த மாதிரி விஜய் சாரும் எல்லாருக்கும் உள்ள பொது சொத்து தான். இன்னைக்கு பரபரப்பாக அரசியல் களத்தில் இருக்கிற விஜய் சார் அவர்கள், ஆனால் இப்போ வந்து அவர் நடிகரையும் தாண்டி அரசியல்வாதி ஆனதுனால அதை பற்றி பெருசாக எதுவும் பேச முடியாத சூழ்நிலை இருந்தாலும் விஜய் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தண்ணியில் இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. தண்ணியில் இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. ரொம்பங்க எவ்வளோ சொல்லு பார்க்கும்போது அப்படியே எப்பா அழகா கோட் ஷூட்டில் வர்றாரு. நான் ஃபைட்டு கால் எங்கே போகுங்க, ரோப்பே கிடையாது. ஃபைட்டுக்காகவே பார்க்கலாங்க கேப்டன் சாருடைய படங்களை. ஸோ அதில் ரொம்ப சிறப்பான படம் வந்து, ஏன்னா எந்த ஒரு நடிகருக்குமே இதுவரை இல்லாத ஹிஸ்ட்ரி கேப்டனுக்கு மட்டும்தான் உண்டு. எல்லா நடிகர்களுக்குமே 100வது படம் வந்து ஃபெயிலியர் தான். சூப்பர் ஸ்டாருக்காக இருக்கட்டும், கமல் சாருக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே 100வது படத்தை 150 நாள் ஒரே படம் யாருன்னா அது கேப்டன் பிரபாகரன் மட்டும்தான். ஸோ அந்த பெருமை இவருக்கு மட்டும்தான் உண்டு. ஐயோ, அவரோட உட்காந்து பார்க்குறோம். எப்போ கேப்டன் வந்து அந்த கேப்டன் பிரபாகரன் பார்ட் 2க்கு வந்து தயாராகிட்டு இருக்காரு. அவர் இப்போ RK செல்வம் சார்கிட்ட கேட்டு, தம்பிட்டையும் கேட்டால் அப்போ சமூக பண்ணிட்டேன், தம்பி ரெடியா, பார்ட் 2க்கு ரெடியா, போகலாமா லொக்கேஷனில், நான் ரெடியாக இருக்கேன் அண்ணன் அப்படின்னு. ஸோ அம்பியா மேடம் வந்திருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், அந்த படத்தில் நடித்தவங்களாம் தயவுசெய்து வாங்க தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து பார்க்கணும், ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். கேப்டன் ஐயாவுடைய வாய்ஸ்னால் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். ஜாதி ஜாதிங்கிறீங்க, ஜாதியாடா உன்னை பெற்றுச்சு கொம்மாடா மடையா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன், எதிர்க்கு நெருப்பாக இருப்பேன். புயல் அடித்து பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடித்து பொழைச்சவன் இல்லைடா. இடி தரையில் விழுந்தா தாங்கலாம், அதுவே உன் தலையில் விழுந்தா துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாறாதுடா. கிரிக்கெட் கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா. படம் சூப்பர். எங்கள் கேப்டன் மறுபடியும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்னு ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், அடுத்து வந்து நான் ஏழை ஜாதி படத்துக்கு ஏழை ஜாதி படம் போட்டால் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணுறேன்.